கேள்வி. மேடம், இதே கருத்து தான் சீமான் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. வேற்று மாநிலத்தில் வந்து ஆடக்கூடாது, வேற்று மாநிலத்தில் வந்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இதே கருத்தை அவர் முன்வைக்கும் போது இதே கருத்து வந்து பரவாயில்ல அவங்களும் முன்வைக்கிறாங்க சொல்றாங்க. சீமான் வைக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிற சீமான்ட்ட கேளுங்க. நாங்க வேற்றுமையில் ஒற்றுமை, நாங்க சொல்றது வேற்றுமையில் ஒற்றுமை. நீங்க சீமான்ட்ட போய் கேளுங்க அந்த கருத்தை. நாம வந்து நம்ம ஊர்ல பீகார் நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தானப்ப தமிழகம். வந்தாரை விரட்டுமா தமிழகம்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். 3000 ஆண்டுக்கு முன்னால வந்த சௌராஷ்டிராக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மார்வாடிகள் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தெலுங்கர்கள் 30% மேல இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆக வந்தாரை விரட்டுவது தமிழகம் அல்ல, வந்தாரை பாராட்டுவது தமிழகம். அதனால தயவு செய்து இந்த வேற்றுமை விதைக்க வேண்டாம். எல்லாருமே சகோதரர்கள் தான். இந்தியர்கள் என்று பேசும்போது தமிழர்களை வேற்றுமைப்படுத்துகிறோம் என்று நினைக்க கூடாது. தமிழர்கள் இந்தியர்களோடு இணைந்து நாமெல்லாம் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று பெருமைப்படுகிறோம். தமிழை மற்ற மாநிலத்திற்கு கொண்டு செல்கிறோம். நீங்க தமிழையே தமிழ் மாநிலத்துக்குள்ளே கொண்டு செல்ல மறுக்கிறீங்க. நாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம், மகாராஷ்டிரா கொண்டு சென்றிருக்கிறோம், மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம், டெல்லிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆக தமிழை நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் மற்ற மாநிலத்தவரை தமிழகத்திற்குள் விடமாட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதனால தமிழ்நாட்டில் நம் தமிழர்கள், நமக்கான தமிழ்நாடு, அதே நேரத்துல சகோதரத்துவத்தை விதைத்துக் கொண்டிருப்பதும் தமிழ்நாடு. பிரதமர் மோடி வந்து இப்ப வருகின்ற 23ஆம் தேதி வராரு, மதுரைக்கு வராரு. இது வந்து அதுவும் குறிப்பா திருப்பரங்குன்றத்துக்கு வராரு. இது வந்து ஒரு அரசியல் காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, மதுரைக்கு வராரு. மதுரை மத்தியில இருக்கு. எங்களுக்கு தென் பகுதியிலையும் வடபகுதியிலும் இந்த மக்கள் வருவது. மீனாட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மதுரை, முருகன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மதுரை. அதனால எங்களுக்கு ஆட்சி மாற்றத்திற்கு அது ஒரு வித்திட்ட மதுரையாக இருக்க வேண்டும். அதனால மதுரைக்கு. மேடம், டெல்லியில் நடைபெற்ற சிபிஐ விசாரணை தமிழக அரசோட பாதுகாப்பு குறைபாடுனால்தான் விஜய் வந்து குற்றம் சாட்டுறதா ஒரு தகவல். இல்ல, யூகங்களின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. விஜய்க்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல, அவர் கேட்ட இடத்தை கொடுக்கல. அதனாலதானே பெரிய பிரச்சனையே வந்தது. அதனாலதானே அவங்க தமிழக அரசின் மீது விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக தான் மேல் விசாரணை கேட்டாங்க. விஜய் கேட்டதுக்கே அதுக்கு தானே காரணம். மிக தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் போனாருப்பா, கரூர்ல மாத்திரம் ஏன் பிரச்சனை வந்தது? இதுதானே $1 மில்லியன் கொஸ்டின் எல்லார் மனசுல இருக்கிறது. அது விஜய்க்கும் இருக்கும், சிபிஐக்கும் இருக்கும். படம் பாத்தீங்கன்னா பராசக்தி இன்னும் பாக்கலப்பா. நான் பராசக்தியின் பாராசக்தியாக இருக்கிறேன். ஆனா பாத்துருவேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இதுல ஹிந்தி திணிப்பிற்கு காங்கிரஸ் காரணம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நான் கேட்கிறேன், ஹிந்தி திணிப்பிற்கு காரணமான காங்கிரஸோடு திமுக இன்று ஏன் கூட்டணி வைத்திருக்கிறது என்று நீங்கள் தான் எங்களது இந்தி திணிப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சினிமா போட்டு சொல்லும் திமுகவோட காங்கிரஸ் ஏன் இருக்கிறது? எது செஞ்சாலும் காங்கிரஸ் ஒட்டி கொண்டிருப்பார்கள். செல்வ பெருந்தகை போன்றவர்கள் இன்னைக்கு காமராஜர் ஆட்சிக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டார். இதை விட எனக்கு மனக்கவலை அளிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. கொலை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றோம், கஞ்சா வித்திட்டு இருக்காங்கன்றாங்க, காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரரே இல்லை. இன்னைக்கு இந்த பராசக்தி படம் அதில் உண்மையை வெளிக்கொண்டிருக்கிறது என்றால் காங்கிரஸ் தான் இந்த திணிப்பை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மையாகி இருக்கிறது. அவர்களால் தான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எரிந்தார்கள், மொழி ஆர்வலர்கள் எரிந்தார்கள், உயிரை மாய்த்தார்கள். திமுக காரங்கன்னு மாத்திரம் சொல்ல முடியாது. அதே நேரத்துல நான் கேட்கிறேன், இதே இவர்கள் கூட இன்னைக்கு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? படத்துல சொன்னா போதுமா, வசனத்துல சொன்னா போதுமா? காங்கிரஸ் கூட தான் மொழி திணித்தார்கள் என்று ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? இதான் என்னோட கேள்வி. அதே போல பராசக்தி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மொழி போருக்காக உயிர் நிறைய பேரை வந்து எந்த வித ஐயமும் இல்லாம அது வந்து திமுகவே வந்து உரிமை கொண்டாடுதா. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். மொழி ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள் அவர்கள் எல்லாம் போராடினா கூட திமுக எதற்குமே தான் கொண்டாடிடுவாங்க. தமிழ்நாடு தமிழர்களின் முயற்சினால் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனா தமிழ்நாடு வளர்ச்சிக்கே நான் தான் காரணம்னு முதலமைச்சர் சொல்றார். பல்லாயிரக்கணக்கான தொன்மையான மொழி தமிழ்னா அது எனக்கும் உரிமை இருக்கு, தமிழிசைக்கும் உரிமை இருக்கு, ஸ்டாலின் மட்டும் உரிமை இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் அவங்க சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். கொண்டாடி கொண்ட ஒரு 2026 மேக்சிமம் மே வரைக்கும், அதுக்கப்புறம் நாங்க கொண்டாட ஆரம்பிச்சிருப்போம். அதனால பத்தி கவலை. சிங்கத்தின் வாயில் சிக்கிக் கொண்ட விஜய் சிபிஐ சிக்கிக் கொண்டதால் மத்திய அரசு அவரை வந்து கூட்டணி காலத்தில் நடுவில் ஈடுபடும் செல்வ
செல்வ பெருந்தகை இதை விட சிபிஐயும் கொச்சைப்படுத்த முடியாது, விஜயையும் கொச்சைப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இவரு எங்கேயோ சிக்காம சுத்தி கொண்டு இருக்கிறார் செல்வ பெருந்தகை. எந்த சிங்கத்து வாயில சிக்க போறாருன்னு தெரியல. இவரு ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இருந்து பல வழக்குகளில் இவர் வழக்கமாக சுத்தி கொண்டு இருக்கிறார். சிங்கத்துல வாயிலையும் சிக்கல, எதுலயும் சிக்கல. சிக்கல் வராமல் விஜய் தடுக்கப்பட்டு இருக்கிறார். தமிழ்நாடு விசாரணைக்குள்ளதான் நீங்க அவரை சிக்கி கொண்டு சிக்கலா ஆக்கியிருப்பீங்க. அவங்களா விசாரணை கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் விசாரணை கொடுத்திருக்கிறது. நேர்மையான விசாரணை நடைபெறும், நேர்மையான தீர்ப்பு வரும், நம்ம எல்லாம் நம்புவோம். இல்ல, இது மேல் தலைவர்கள் எல்லாரும் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் எல்லாம் தொண்டர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் அவர்கள் வழிகாட்டுவார்கள், நாங்கள் வழி நடப்போம். அவ்வளவுதான். நன்றி.